ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா இணைந்து 43 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் அன்றிலிருந்து நிறைய விடயங்கள் மாறிவிட்டது. 23 ஜூன் EU ரெஃபரண்டம் என்பது ஏன் இவ்வளவு சர்ச்சையை உருவாக்கியுள்ளது? பல ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து இருக்கும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஊடாக பல பிரிவுகளின் கட்டுப்பாடுகளையும் முடிவுகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகளின் நன்மை கருதி எடுக்கின்றது. இதற்கு பிரித்தானியாவும் ஒத்துப்போக வேண்டியதாக இருக்கிறது. பின்வருவன முக்கியமாக விவாதத்துக்கு உள்ளாகும் விடயங்களாகும். முதலாவதாக குடியேற்றம் பற்றி பார்த்தோம் என்றால், பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்குமானால் பிரித்தானியாவின் பொருளாதார விடயங்களுக்கு நல்லது என்றும் அனைத்து வேலை வாய்ப்புகளுக்கும் நல்லது என்றும் கூறுகின்றார்கள். விலகுமானால் குடியேற்ற எல்லைகளின் மொத்த கட்டுப்பாடும் பிரித்தானியாவிடம் இருக்கும். அதனால் யாரு நாட்டுக்குள் நுழைகின்றார்கள் என்பதை முழுமையாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் என்றும் மறுதரப்பு விவாதங்கள் கூறுகின்றன. அடுத்த முக்கிய அம்சமாக பாதுகாப்பு பற்றி பார்த்தால், பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பது பிரித்தானியாவிற்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கும். ஏனென்றால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து பயங்கரவாதம் மற்றும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக செயற்படலாம் என்று ஒரு தரப்பும், பிரித்தானியா விலக வேண்டும், ஏனெனில் எங்களுடைய குடியேற்ற எல்லைகளில் எங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இல்லை என்றால் பரிசில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள் போன்று பிரித்தானியாவிலும் நடைபெற அதிகமான வாய்ப்புகள் வரலாம் என்று மறுதரப்பும் விவாதிக்கின்றன. பலருக்கும் பெரும் பிரச்சனை ஏற்படுத்த போவது வேலை சம்பந்தப்பட்ட விடயங்களாக தென்படுகிறது. பிரித்தானியா இணைந்து இருக்க வேண்டும், அல்லாது ஏறக்குறைய 3 மில்லியன் வேலைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று ஒரு பிரிவினரும், பிரித்தானியா விலகினால் பல வேலை வாய்ப்புகளும் புதிய நிறுவனங்களின் வளர்ச்சியும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகமான கட்டுப்பாடுகளால் அழுத்தப்படாது என்று மறுதரப்பினரும் விவாதிக்கின்றனர். வர்த்தக ரீதியாக பார்த்தால், பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதன் மூலம் வர்த்தக வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் உலகத்தின் ஒற்றை சந்தை, அதாவது சிங்கிள் மார்க்கெட் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தில் தான் இருக்கிறது. எனவே எல்லை கட்டுப்பாடுகள் இல்லாமல் மற்றைய ஐரோப்பிய நாடுகளுடன் இலகுவாக வியாபாரங்களை செய்ய முடியும். ஆனால் விலகினால் புதிய ஒப்பந்தங்களை கொண்டு வரலாம். நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் வியாபாரங்களை செய்வதை விட அவர்கள் எங்களுடன் வியாபாரங்கள் செய்வதுதான் அதிகம். அப்படி இருக்க புதிய ஒப்பந்தங்களை கொண்டு வருவது கடினமானது அல்ல என்ற விவாதத்தையும் முன்வைத்துள்ளார்கள். நிதி சார்ந்து பார்த்தோம் என்றால், பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விலகிவிட்டோம் என்றால் தமது நிதி இன்னும் மோசமடையலாம், விலை மந்தலாம் என்கின்றார்கள். அதே சமயத்தில் மற்ற தரப்பினர் அப்படி நிச்சயமாக வராது, விலகுவதன் மூலம் வாடிக்கையாளர் சேவைக்காக நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கொடுக்கும் பணத்தை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்றும் கூறுகின்றனர். இந்த 5 விவாதங்களும் முக்கியமானவையாகும். உங்களுடைய கருத்துக்களின்படி எது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களோ அதன் அடிப்படையில் நிச்சயமாக நாளை வாக்குகளை பதிவு செய்யுங்கள். 23 ஜூன் EU ரெஃபரண்டம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com